எங்கள் மூவருக்கும் அப்பாவாகவும் அவர்கள் மூவருக்கும் மாமனாராகவும் நடித்து கொண்டிருக்கின்ற தமிழ் தாத்தா அவர்களே, என்னைய தாத்தான்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. உண்மையிலே என் பிள்ளைய அப்பான்னு கூப்பிட்டதை விட, எங்கள் அக்கா என் மாமான்னு கூப்பிட்டதை விட, என் பேரப்பிள்ளை என்னை தாத்தான்னு கூப்பிட்ற சுகம் இருக்குவார். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா தாத்தா கிட்ட தான் எல்லா சந்தேகத்தையும் கேட்டுக்கலாம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, பிறந்த வீடுனா எது? அம்மா வீடு. புகுந்த வீடுனா எது? மாமியா வீடு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்ச செய்தி தான், 30 வருஷமா அம்மா வீட்டில் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்த பொண்ணு இப்ப சமீபத்தில் பக்கத்து மாநிலத்துக்கு மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சோம். சரி, அங்க என்ன நடந்தது? ஒரு ஃப்ரீயா ஷாப்பிங் போக முடியல, ஒரு ஃப்ரீயா சமைச்சு சாப்பிட முடியல. அட அப்பா வீட்டுக்கு திரும்பி வரணுங்கோட 1008 கண்டிஷன்ல கையெழுத்து போட்டு தான் வர முடியுதுன்னா, எங்க சார் ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி புகுந்து வீட்டில் இருக்குது? அந்த அம்மால என்ன பெங்களூருக்கு கட்டியா கொடுத்தான்? கதையவே உல்டா பண்ணி விட்டிய. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அத்தனை பேத்துக்கும் 2 குறும்படம் போட போறேன். ஏன்னா புகுந்து வீட்டை தெல்ல தெளிவா ஆக்கணும்னா நான் குறும்படம் போட்டு தான் ஆகணும். கோயமுத்தூர்லேருந்து சர்மிளாபான்னு வந்தாங்க. அவங்க மாமியா கிட்ட சொன்னாங்களாம், அத்தை நான் டிவியில் பேச போறேன், நீங்களும் வாங்கத்த. இல்லை சாமி, நீ போய் நல்லபடியா பேசிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். இப்பதான் குறும்படம் ஓப்பன் ஆகுது. நான் கேட்டேன், சர்மிளாபானு பேச வர்றாங்களே, நீங்க வரலீங்களான்னு கேட்டேன். அவ பேச்சத்தான் நான் அன்னாடும் கேட்டுட்டு இருக்கிறேனே. அந்த பேச்ச கேட்க கூடாது தான் நான் ரயிலேத்தி விடுறேன், என்ன மறுபடியும் சிக்க வைக்கிறேன்னு. ஏயா இந்த பேச்ச 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்தா கேட்பான். கொடுமைய டிக்கெட் எடுத்துட்டு வந்தாயா பாக்குறது. குறும்படம் 2. இனியவனுக்கு பொண்டாட்டி தலைவலி தைலம் போட்டுட்டு பக்கத்துல மாமா எப்படி இருக்குதுங்க, மாமா எப்படி இருக்குதுங்கன்னா தலைவலி பூரா போயிருச்சா. நான் கேட்டேன் என் தங்கச்சி ஆனந்தி கிட்ட, அப்படியா நடந்ததுன்னு. இல்லைங்க, நான் கேட்டேன், ஏயா தலைவலின்னு உயிரை வாங்குற, நான் தான் பக்கத்தில் இருக்கிறனே இன்னுமா தலைவலி போகலேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நீ பக்கத்தில் இருக்கிறனால தாண்டி எனக்கு தலைவலியே போக மாட்டேங்குது. நாப்பல எங்க சார் மகிழ்ச்சி? நான் கேட்கிறேன், மேடையில பேசிக்கலாம், என் புருஷன் தான் பெருசு, எங்க மாமனார் தான் பெருசுன்னு. 1000 தான் இருந்தாலும் ஒவ்வொரு பொம்பளையோடைய மனசை கேட்டு பாருங்க, அத்தனை பொம்பளைக்கும் மகிழ்ச்சி ஆனந்தமே தான் பெத்த தாய் வீட்டு மேலதான் இருக்கு சார். ஒத்துக்குவாங்களா? சில பெண்கள் இந்த தீபாவளிக்கு பேசுவாங்க, என்னதான் புருஷன் போனஸ் வாங்கிட்டு வந்தாலும், என்னதான் பட்டுச்சீலை எடுத்தாலும், எங்க அம்மா சுடுற முறுக்கு மாற வருமா? எங்க அம்மா முறுக்கு சுட்டானா படலாட்டா சுடுவா. எங்க அம்மா லட்டு பிடிச்சானா திருப்பதி லட்டு சோடு பிடிப்பா. போய் பார்த்தோம்னா வரக்காப்பிக்கு வக்கில்லாத குடும்பத்திலேருந்து வந்திருப்பா. ஆனாலும் கூட அந்த தாய் வீட்டோட பெருமையை பேசுறது தான் அவளுக்கு மகிழ்ச்சி சார். சாதாரண வீட்டு பெண்ணு மட்டும் இல்ல, கிருஷ்ணதேவராயருடைய மனைவி கூட அவர் மிகப்பெரிய மகாலை கட்டிட்டு மனைவியை கூப்பிட்டு கேட்கிறா, பாரடி என்னுடைய புகழ் பரப்புகின்ற மாளிகை பாரடிங்கிறா. அப்ப அந்த அம்மா சொல்றா, இது பெரிய மாளிகையா, எங்க அப்பன் குதிரலாடையும் கூட இதை விட பெருசா இருக்கு. இங்க யோசனை பாருங்க, சாதாரண பெண்ணிலிருந்து ராணி வரைக்கும் அப்பனுடைய வீட்டோட மகிழ்ச்சி தான் அவளுக்கு மகிழ்ச்சியா தெரிவா. நான் இன்னும் சொல்லட்டுமா, புருஷங்கார பொண்டாட்டி அடிப்பா, ஏத்துக்குவான். திட்டுவா, ஏத்துக்குவான். கண்டபடியே கொடுமைப்படுத்துவா, ஏத்துக்குவான். உன்னை பத்தி தெரியாதா அடிம்பா, அதையும் ஏத்துக்குவா. உங்க ஒப்பனை பத்தி தெரியாதா, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதனா எதிர்ந்துருவா. இனி பேசாத, இது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருந்தேன்.
ஏன் தெரியுமா? எங்க அப்பனும் ஆத்தாளும் அப்படி வளர்த்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கம் வளருன்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை இழந்தாலும் பரவாயில்லை, தன் குடும்பத்தை உயர்த்துவதற்காக நிலைநிறுத்துகின்றவள் தான் மனைவி. சார் உன்ன யதார்த்தமா சொல்ற சார். பொம்பளைக்கு மகிழ்ச்சி எங்க தெரியுமா இருக்கு? நீங்க 1000 சம்பாரிச்சு போட்டாலும் இருக்கு, 2 முளை பூவுல பொண்டாட்டி மகிழ்வாளா? அது ஒண்ணுக்கு ஆகாத பொண்டாட்டி தான் மகிழ்வா சார். அவளுக்கு மகிழ்ச்சியே அப்பன் வீட்டு சீர்தா சார். தல தீபாவளின்னு ஏன் பேர் வருது தெரியுமா? 20 வருஷம் அப்ப துணி எடுத்து தீபாவளி கொண்டாடுனா பிள்ளைக்கு அதுல மகிழ்ச்சி இல்லை. முதல் முறையா புகுந்து வீட்டுக்கு புருஷன் வீட்டுக்கு போயிருக்கிறா. அந்த முதல் தல தீபாவளிக்கு அப்ப வீட்டுல இருந்து சீதனை வருது பாரு, அதனாலதான் சார் அதை தலை தீபாவளி என்று எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்பனூட்டு சீதனத்துல தான் மகிழ்ச்சி. நீங்க தீபாவளி முடிஞ்சு 4-5 மாசம் ஆயிடுச்சுன்னு வைங்க, இன்னைக்கு தலை தீபாவளி பார்த்துட்டு இருக்கிற தம்பதியர்கள் இன்னும் 4-5 மாசம் ஆச்சு வளகாப்பு நடத்தணும். அப்பங்க புருஷங்கார சில்லி சிக்கன் வாங்கி கொடுப்பான், மாமனாரு சில்லி ஃபிஷ் போட்டு கொடுப்பா. அதுலயா மகிழ்ச்சி இருக்கு? 7வது மாசத்துல அம்மா வீட்டிலிருந்து அந்த புளியோதர ஒரு கட்டுச்சோறு வரும் பாருங்க, அதுக்காக தன்னுடைய உயிரையே காத்திருப்பாள் பாருங்க, அதுதாங்க மகிழ்ச்சி. நீங்க காது குத்து நிகழ்ச்சி இருக்கும், புருஷங்கார 500 பேத்துக்கு கிடாவட்டி சோறு போடுவா, 1000 பேத்துக்கு எல்லாம் விழா நடத்துவான். மகிழ்ச்சி அதுலயா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு பொம்பளைக்கு என்ன தெரியுமா ஆசை இருக்கு? அந்த காப்பவனுக்கு கடுக்கம் வாங்கிட்டு என் அண்ணங்கார வரமாட்டானா, அவன் மடியில நான் வச்சு காது குத்த மாட்டானான்னு ஏக்கம் இருக்கு சார். என் அணியில எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஃப்ரீ மைண்டு, ஃப்ரீ ட்ரெஸ்ஸு. கல்யாணம் மூக்கி அதுக்கு முன்னாடி என் பொண்ணுங்க பெத்த பொண்ணுங்க எத்தனை அழகா ட்ரெஸ் போடுது சார். சுடி போடுது, மிடி போடுது, கதகளி போடுது, ஆடாடா என்னென்னமோ வாய் நுழையாதெல்லாம் போகுது. கல்யாணம் மூச்சு வீட்டுக்கு போனா சீலை தவிர வேற ஏதாவது கட்ட முடியுதா? ஆடா நைட்ல ஒரு நைட்டி போட்டாலும் கூட மாமனார் பேசுறா, மாமியாகாரி சொல்றா, அது என்ன கீழிருந்து மேல வரைக்கும் ஒரே ட்ரெஸ் மாத்திக்க முடியாதா? ஒரு உடையில கண்டிப்பு, ஒரு எல்லாத்திலையுமே கண்டிப்பு. நான் கேட்கிறேன், மகாலட்சுமி மாற நாங்க பெண்களை வளர்த்தி புகுந்து வீட்டுக்கு அனுப்புனா நீங்க மகாலட்சுமி மாற வச்சிருக்கிறீங்களா? மாட்டு பொண்ணுன்னு பேர் வைக்கிறீங்க. மாட்டு பொண்ணுன்னா என்ன சார் அர்த்தம்? மாட்டு பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? மருமகன் அர்த்தமா? இந்த வீட்டுக்கு மாடு மாற பாடுபடுறக்கு வந்த பொண்ணு இவ, அதனால மாட்டு பொண்ணுன்னு பேரு. தாலி அந்த மஞ்சத்தாலி கட்டினா போதுமா, பெருமை வந்துருமா? மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு ஒண்ணுதா, நீ புள்ள கழுத்துல கட்டுற மஞ்சக்கயிறு ஒண்ணுதா. ரெண்டுமே ஃப்ரீடத்தை உடைக்கிறதான தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பிறந்த வீட்டிலே கற்பையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுத்த பிறந்த வீடுதான் பெண்ணுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தருகிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.